ஆப்கி அதாலத்துல கிரிக்கெட் ஸ்டார் கௌதம் கம்பீர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கோபம் வரும். கௌதம், எப்பெல்லாம் நாங்க உங்களை ஃபீல்டில் பார்க்குறோமோ அப்பெல்லாம் நீங்க ரொம்ப டென்ஸா தான் இருக்கீங்க. முகத்துல கோபம் தெரியும், கண்ணுல கோபம் தெரியும். அது கோபம் இல்ல, அது ஒரு பேஷன். நம்மளுடைய பேஷன்ல நம்மளை மீறி ஒரு கோபம் வருதுன்னா அது ஜெயிக்கிற எண்ணத்துல தான். இந்தியாவுக்காக விளையாடும் போது ஃபீல்ட்ல இறங்கி நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரிசல்ட் வரும்போது நம்ம மேட்சுக்கு அப்புறம் எவ்வளவு வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம கண்ட்ரிக்காக விளையாடும் போது நம்ம கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு வேலை இருக்கு. மக்கள் நம்ம மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. நம்ம களத்துல இறங்கின உடனே 100% கொடுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ஜாய் பண்றதுக்கு நிறைய நேரம் இருக்கு. மிஸ்டர் கேப்டன் கூல், மகேந்திர சிங் தோனி உங்களுக்கு சொல்லித்தரது இல்லையா கூலா இருக்கிறது எப்படின்னு? அதாவது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அவருக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுக்கேத்த மாதிரி அவர் ரிலாக்ஸ் ஆகுறாரு. மேட்ச் விளையாடுறதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு இதுவரைக்கும் நான் நினைச்சதே இல்ல. நான் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய ஸ்டைல்ல தான் நான் கிரிக்கெட் விளையாடுறேன். இதுல மாத்திக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரிசல்ட் எதுவுமே நம்ம கையில இல்ல. நம்ம 100% கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். என்னுடைய பிலாசபி படி பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அல்டிமேட்டா நீங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில தோத்து போயிட்டா திரும்ப வரும்போது நீங்க எதை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்காது. நம்ம 100% கொடுத்திருந்தாலும் 200% கொடுத்திருந்தாலும் களத்துல 2 டீம் இறங்குவாங்க. அதுல ஏதாவது ஒரு டீம் தான் ஜெயிக்கும். நான் ஜெயிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு என்னால முடிஞ்சளவு முயற்சி பண்ணேன், விளையாடினேன், ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்படக்கூடாது. என்ன பொறுத்தளவு வின்னிங் தான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்க தான் விளையாட போறேன். அப்புறம் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ஜாய்மெண்ட். ஆனா நான் 6-7 மணி நேரம் ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் அந்த நேரத்துல கிரிக்கெட் விளையாடுறது மட்டும்தான் இருக்கும். அந்த நேரத்துல ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். நாங்க தோத்துட்டோமேன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்ட மேட்ச்னா அது எது, என்ன சொல்வீங்க? ஒரு மேட்சை மறக்கவே முடியாது. சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தானுக்கு எதிரா. அந்த மேட்ச்ல நாங்க ஜெயிச்சிருக்கணும். அதுல நான் 57 எடுத்து ரன் அவுட் ஆயிட்டேன். அந்த நேரத்துல நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால அதை மறக்கவே முடியல. என் மைண்ட்ல இருந்து அது போகவே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்க பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டோம். அதுக்கு முன்னாடி யூனிஸ்கானுடைய கமெண்ட் இருந்தது. எப்படியாவது இந்தியாவை தோக்கடிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாவே இருந்தது. ஆப்வியஸ்லி அந்த விஷயம் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருந்தது. நான் என்ன மாதிரி அந்த மேட்ச்ல விளையாண்டேன், நான் எப்படி அந்த மேட்ச்ல ரன் அவுட் ஆனேன், அந்த விஷயத்த என்னால இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அந்த மேட்ச்ல ஜெயிக்கணுங்கிற குற்ற உணர்ச்சி இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு அந்த ரன் அவுட் ஞாபகம் இருக்கலாம். ஆனா 2007 நீங்க அப்ரிதியோட மோதினது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அதாவது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் லாங்குவேஜ் சேம் தான். இன்னும் சில விஷயங்கள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது பர்சனலாவும் மாறிடும். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். மேபி அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த நேரத்துல நான் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்தேன்னா, ஒருவேளை அதுக்கப்புறம் என்ன பேன் பண்ணாலும், ஒருவேளை இந்தியா 1 இல்ல 2 3 மேட்ச் தோத்து போனாலும், அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்னையை தான் பிளைன் பண்ணிருப்பேன். அப்படி இருந்தேன். என்ன நடந்தது? இல்ல அது நான் அந்த விஷயங்களை என்னால இப்ப சொல்ல முடியாது. பிகாஸ் பர்சனல் விஷயங்கள். ஏன்னா அவங்க அந்த நேரத்துல பயன்படுத்தின வார்த்தைகள். கிரிக்கெட்ல இதெல்லாம் சகஜம்தான். முக்கியமா பாகிஸ்தான்ல விளையாட சொல்லி திட்டினீங்கன்னு மக்கள் கிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஆமா சார். சொல்ல முடியாது. அது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கம்ரான் அக்மல் கூடவும் தகராறு நடந்திருக்கு. அதாவது கம்ரான் அக்மல் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபீல்டுல என்ன நடக்கும்னா, அவங்களும் ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்க, நாங்களும் தான். மேட்ச் நடக்கும்போது நான் ஒரு ஷாட் அடிச்சேன். அவங்க அப்பீல் பண்ணாங்க. அப்ப நான் நாட் அவுட் தான். நாட் அவுட்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி அப்பீல் பண்ண தேவையில்லைன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஆயிருச்சு. கான்வர்சேஷன் ஹீட் ஆயிருச்சு. பேச்சுவார்த்தை முத்தி போய் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் ஆயிருச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் ஆகல. ஆனா ரொம்பவும் ஹீட் ஆயிருச்சு. ஏன்னா ஸ்டேஜ்ல மேட்ச் இருந்தது. ஏசியா கப் வேற. மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை ஆவாங்க. ஒருவேளை அந்த ஸ்டேஜ்ல நான் அவுட் ஆயிருந்தா நம்ம டீம் ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிருக்கும். அதாவது ஷாஹித் அஃப்ரிடி கூட நடந்த மாதிரி எனக்கு கம்ரான் அக்மல் கூட நடக்கல. ஆனா கம்ரான் அக்மல் ரொம்பவே அப்பீல் பண்ணுவாரு. கம்ரான் அக்மல் மட்டும் இல்ல, மொத்த பாகிஸ்தானுமே அப்படித்தான். ஆனா அக்மல் கான் கீப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து குரல் வரும், சபாஷ் சபாஷ்னு. கரெக்டா? அப்ப அந்த பேட்ஸ்மேன் டிஸ்டர்ப் ஆவாங்கல்ல. அது பழகி போச்சு. அவங்க கத்துறத கண்டுகிட்டா நம்மளால விளையாட முடியாது. காது வலிக்கும். அந்த அளவுக்கு அவங்க கத்துவாங்க. அதாவது வேணும்னே அவங்க கான்சென்ட்ரேஷனை கெடுக்கிறதுக்காகவே அப்படி பண்ணுவாங்களா? அதாவது ஒவ்வொரு கீப்பரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு கீப்பரும் இண்டிவிஜுவல். நம்ம தோனியை பாத்தீங்கன்னா அவர் என்னைக்குமே கத்துனது கிடையாது. ஆனா அக்மல் கத்துவாரு. அது அவருடைய ஓன் திங்கிங். ஒவ்வொரு கீப்பரும் இண்டிவிஜுவலா டிஃபரெண்டா இருப்பாங்க. ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெருசா போதர் பண்ண தேவையில்லை. எல்லாரும் ஃபீல்ட்ல கத்துவாங்க, அதை நாங்க கண்டுக்க மாட்டோம். ஆனா நிறைய நேரங்கள்ல அது பிரஷர் தான். பின்னாடி நின்று உங்க காதுல கத்திக்கிட்டு இருப்பாங்க.
கிரிக்கெட்ல நல்ல விஷயம் என்னன்னா, பவுலர் பவுலிங் போட வரும்போது அந்த நேரத்துல எல்லாரும் அமைதியா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்ப அதனால அந்த டைம்ல நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். நம்ம பிரஷர்ல இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஃபீல்டர் ஏதாவது கத்துனாங்கன்னா பிரஷர் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட தகராறு ஏற்படும் போது அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பாகிஸ்தானை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம சென்டிமெண்ட் அப்படி இருக்கு. அ, அதாவது ரொம்ப வருஷமா இந்தியா, ஆஸ்திரேலியா ரெண்டுமே டாப் டீம் இன் த வேர்ல்ட். ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் இது வரைக்கும் யாராவது கொடுத்துருக்காங்கன்னா, அதுல இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை தோற்கடிச்சிருக்காங்கன்னா அதுல நோ டவுட். அதுல அவங்கள தோற்கடிச்சது இந்தியா தான். அது ஆஸ்திரேலியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரிக்கி பாண்டிங்கோட அரகன்ஸை கௌதம் கம்பீர் சேலஞ்ச் பண்ணாருன்னு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எப்பவும் விளையாட போகும்போது என்னுடைய பெஸ்ட் மூமெண்ட்டை கொடுக்கணும்னு தான் நான் நினைப்பேன். மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்டு. நம்ம ஒருவேளை ரன் எடுத்தா அது இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஐபிஎல்லையும் நான் கேள்விப்பட்டேன், நீங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்காக விளையாடும்போது டேனியல் கூட உங்களுக்கு ஏதோ கலகம் ஏற்பட்டுச்சுன்னு. டேனியல் கிறிஸ்டியனை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. இன்டராக்ஷன் இருந்தப்போ எனக்கு இவரை பத்தி இவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல தெரிஞ்சுக்க விரும்பலைன்னு சொன்னேன். ஆனா டிவியில மக்கள் பார்க்கும்போது, மத்தவங்க ரிப்போர்ட் பண்ணும்போது பப்ளிக் என்ன தோணுச்சுன்னா, கௌதம் கம்பீரை விட்டா அவர் கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிச்சிடுவாருன்னு தோணுச்சு. இல்ல சார், நான் அந்த அளவுக்கு பலசாலி இல்ல ஒருத்தருடைய கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு. என்னோட முயற்சி மேட்ச்ல இறங்குனதுக்கு அப்புறம் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அதை தவிர வேற எதையும் யோசிக்க மாட்டேன். ஏன்னா பேப்பர்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது, நான் அடிக்கடி படிப்பேன். கம்பீருக்கு மறுபடியும் கோபம் வந்தது, ஆனா புயல் வீசாம போயிடுச்சு. அதாவது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். எந்த ஒரு புயலும் ஏற்படல. சில நேரங்கள்ல கோபம் வந்துரும். அஸ் எ இண்டிவிஜுவல் நாம பாத்தீங்கன்னா மெச்சூர்டு வந்துரும். நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன். ஷேன் வாட்சனோட ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ என்ன பேன் பண்ணிட்டாங்க. அதுல நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் நான் பேன் ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பேனுங்கிறது நம்ம மேல சுமத்தப்படுற மிகப்பெரிய டேகு. அதை நீக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். நம்ம லைஃப்ல என்னைக்குமே நடக்கக்கூடாது. அதை நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இன் அ வைல் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் நடக்கத்தான் செய்யும். என்ன பண்றது? ஆர்குமெண்ட்லாம் ஓகே தான், ஆனா சொருகிறதெல்லாம் அது ஐ திங்க் ஹானஸ்ட்லி அது எனக்கு இப்பவும் தோணுது. அது நான் வேணும்னே பண்ணல, தற்செயலா நடந்தது. நான் செகண்ட் ரன்னுக்காக டர்ன் பண்ணிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா அது நடந்துருச்சு. எதிர்பாராத விதமா ரெஃப்ரியும் என்ன பேன் பண்ணிட்டாரு. தட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு என்னையே நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். கௌதம், நாம ஃபைனல் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போய் அஃப்ரீதி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுவும் உங்களை ரெஃபர் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க எதையும் பாகிஸ்தானிஸ் மாதிரி பெருசா இருக்காது, ரொம்ப தூய்மையான பெரிய மனசு அவங்களுக்கு கிடையாதுன்னு உங்களை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் அஃப்ரிடிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல விரும்புறேன். அவர் மேட்சை எப்போ ஆரம்பிச்சாரோ இப்பவும் அப்படியே தான் இருக்காரு. அவர் இண்டிவிஜுவலா மெச்சூர்டே ஆகல. அதாவது அவரு 16 வயசுல டெபியூ கொடுத்தாரு. இப்பவும் அவர் மைண்ட் இன்னமும் 16 வயசுலேயே தான் இருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த கமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, நாங்க இந்த வேர்ல்ட் கப் மேட்சை ஜெயிச்சிட்டா அதை நான் 26 விக்டம்க்கு சமர்ப்பிப்பேன்னு சொன்னேன். இதுல எந்த கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணல. அது பாத்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் விஷ் தான். ஆனா அதை போய் அஃப்ரிடி எல்லார்கிட்டையும் வேற மாதிரி சொன்னா, அவர் ஏன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாருன்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க எங்களோட இந்த வெற்றியை நாங்க டெடிகேட் பண்ண போறோம், அதாவது 26/11 இறந்த அந்த விக்டிம்ஸ்க்கு. எக்ஸாக்ட்லி, அது என்னுடைய பர்சனல் விஷ். ஒருவேளை யாராவது இந்த விஷயத்த நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்கன்னு கேட்டா நமக்குன்னு சில விசேஷம் இருக்கும். அப்படித்தான் நானும் அதை சொன்னேன். நான் அவங்களுக்கு ஒரு ட்ரிபீட் கொடுக்கணும்னு நினைச்சேன் 26/11 விக்டம்க்கு. நான் சொன்ன விஷயத்த அவங்க வேற மாதிரி மேனிப்புலேட் பண்ண விஷயம் இருக்கே, அதுல இருந்தே தெளிவா தெரியுது 16 வயசுல அவங்க என்ன ஆரம்பிச்சாங்களோ அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணும். இது வரைக்கும் ஆகல, இனிமேலும் ஆவாங்களான்னு எனக்கு தெரியாது. கௌதம், இது உண்மையா? நீங்க கிரிக்கெட் விளையாடாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் ஆர்மியில இருந்திருப்பீங்களா? 100%. ஐ திங்க் என்னுடைய பேஷன், என்னுடைய முதல் காதலி ஆர்மி தான். இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஒருவேளை யாராவது என்னுடைய அல்டிமேட் ட்ரீம் என்னன்னு கேட்டா நான் இப்பவும் சொல்லுவேன், நான் ஏதாவது ஒரு விதத்துல ஆர்மில கனெக்ட் ஆகணும்னு சொல்லுவேன். அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுதான் என்னுடைய அல்டிமேட் ட்ரீம். அண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட நான் ஆர்மிக்கு போக தான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 12th ரஞ்சி டிராஃபி விளையாடினேன். வீட்டில் என்ன நினைச்சாங்கன்னா, நான் வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. நான் ரஞ்சி டிராஃபில விளையாடினா இந்தியா லெவல்ல விளையாடலாம். அப்ப நான் 12th ரஞ்சி டிராஃபி விளையாடினேன். அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணேன். ஆனா இப்பவும் என்னுடைய மிகப்பெரிய பேஷன் தான் ஆர்மி. அதாவது உங்களுக்குள்ள அக்ரெஷன் இருக்கு, கோபம் இருக்கு, அதை பாகிஸ்தான் மேல இறக்கி வைக்க விரும்புறீங்க. அது ஆர்மில இறக்கினா என்ன, கிரிக்கெட் ஃபீல்ட்ல இறக்கினா என்ன? இல்ல சார், அது சார் பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்ட் மட்டும் இல்ல, என்னுடைய கண்ட்ரிக்காக நான் எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ்
நம்ம நாட்டுக்காக விளையாடக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். என்னுடைய ட்ரீம் என்னன்னா ஏதாவது ஒரு விதத்துல கண்ட்ரிக்காக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன். அந்த நேரத்துல என் மைண்ட்ல இருந்தது ஐ திங்க் மிகப்பெரிய ஹீரோஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டுல நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம நாட்டோட இந்திய ராணுவம் தான் நம்மள பாதுகாத்து நிக்கிறாங்க. நேவி ஏர்ஃபோர்ஸா கூட இருக்கலாம். யாருக்கு எந்த அளவுக்கு ஃபேம் கிடைச்சாலும் அது பெரிய விஷயமா இருக்காது. அவங்க நடிகரா இருக்கட்டும் இல்ல அரசியல்வாதியா இருக்கட்டும். ஆக்சுவலி உண்மையான ஃபேம் நிஜமான ஹீரோக்கள்னு பார்த்தா ஆர்மிக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னு தான் சொல்லுவேன். அவங்க தான் இந்த நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்னுடைய இதயத்திலிருந்து நான் அதை சொல்றேன். ஒருவேளை நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய அல்டிமேட் ட்ரீம் ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒன்னு அவங்களுக்கு செய்யணும். அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல.